இப்ப அந்த ரவுடி தாரணி கிட்ட போய் உன்னை பத்தி நான் உண்மையை எல்லாம் சொல்ல போறான். தாரணி, ஒரு நிமிஷம் இங்க வாமா. இங்க வாமா ஒரு நிமிஷம். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இங்க வாமா. ஏமா இவன் என்ன தாரணி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான்? என்னத்த பேசுறேன்? நீ என்னடா என்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்ல போற? நீயே ஒரு பொறுக்கி பைய. என்ன ஏதாவது லந்து பண்ண பாக்குறியா? எங்க முத்துப்பாண்டி மாமா இங்கதான் இருக்காரு. கூப்பிட்டேன்னு வச்சுக்க, அப்படியே அக்கா கழட்டி எரிஞ்சிருவாரு. ஐயோ இல்லம்மா, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் தான் வந்தம்மா. ஹே, ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு கூப்பிட்டுட்டு எதுவுமே சொல்லாம அங்கேயே பாத்துட்டு இருக்க. என்ன விஷயம்னு சொல்லு. நான் போய் பிராக்டிஸ் பண்ணணும். நான் சொல்றேம்மா, நீ இந்த போட்டியில கலந்துக்க கூடாதுங்கிறதுக்காக நான் உன்னை அடிக்க வந்தேன். என்ன சொல்ற? நான் இந்த போட்டியில கலந்துக்க கூடாதுன்னு நீ என்ன அடிக்க வந்தியா? எப்போ? அது நேற்று ராத்திரி நீ அந்த கோவில் தெருவில் உன் வீட்டு பக்கமா போயிட்டு இருந்தில்ல, அப்பதான் உனக்கு தெரியாம நான் உன் பின்னாடியே வந்துட்டு இருந்தேன். ஆனா நான் உன்னை கவனிக்கவே இல்லையே. எதுக்கு என்ன அடிக்க வந்த? டேய் சொல்றா, நான் இந்த போட்டியில கலந்துக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல நானா பண்ணல. பணத்தை கொடுத்து தான் உன்னை அடிக்க சொன்னாங்க. பணம் கொடுத்து அடிக்க சொன்னாங்களா? யாரு அப்படி சொன்னது? டேய் சொல்றா, இப்ப யார் அடிக்க சொன்னது? டேய் மரியாதையா உண்மையை சொல்லிடு. யாரு உன்கிட்ட காசு கொடுத்து என்ன அடிக்க சொன்னது? ஹேய், இப்ப சொல்ல போறியா இல்லையா? இல்ல என் முத்து மாமா கூப்பிட்டுட்டுமா? இல்ல நான் சொல்லிடுறேன். சொல்லுடா, யார் என்ன அடிக்க சொன்னது? அது அது அதோ அங்க நிக்கிறாங்கல்ல அந்த ஹாஸ்னி, அவங்க தான் எனக்கு பணம் கொடுத்து உன்னை அடிக்க சொன்னாங்க.